சொல்லுங்கள். எங்களுக்கு ஒன்று விசேஷம் அந்த கேள்வி வெளிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை அனுபவங்கள் மாயையா? கையட்டும் பார்ப்போம். மாயா இல்லை, மாயே தான். சொல்லுங்க. மாயையா என்று கேட்டபடியா அதுக்குரிய மாயையா என்று கேட்டதுக்கு இல்லை என்று சொல்லி ஃபர்ஸ்டா நாங்க ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. எடுத்துட்டு முதல்ல கம்பேர் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னு சொன்னா அந்த இம்மூன்று நிலைகளும் எல்லா உயிர்களுக்கும் உண்டு. விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம். மனித உயிர்கள் நம்ம ஸ்பெஷலி மீன் பண்ணி சொல்றேன். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா இந்த விழிப்பு நிலை தான் உண்மை என்று நினைக்கிறோம். மற்ற நிலைகளை அந்த கனவு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை, முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. ஆழ்ந்த உறக்கத்துல கதையே இல்லை. ஆனா அந்த விழிப்பு நிலை தான் உண்மை என்று இப்போதைக்கு நினைச்சிட்டு இருக்கோம். அதால நாங்க என்ன ஒரு முடிவுக்கு வந்தோம் என்று சொன்னால், இப்ப விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம் மூன்றும் இருந்தாலும் அது என்னதான் அனுபவம் மாத்திரம் பிரம்மான்னு சொல்லுவோம். அதுல மூன்றுலயும் நமக்கு அனுபவம் இருந்தது. இப்ப விழிப்பு நிலையில ஒரு நான் ஒன்று இருக்காரு. அந்த நான் கனவுல அந்த கனவு உலகம் இருந்தது. கனவுலையும் ஒரு நான் இருக்காரு. அந்த நான் இந்த நான் இல்லை. அதே மாதிரி ஆழ்ந்து தூங்கினேன் என்று சொன்ன நானும் இந்த நான் இல்லை. அப்படி பார்க்க போனா அந்த மூன்று நிலைகள்லையும் சாட்சியா ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் இப்பயும் இருக்கிறாரு. அப்படி அந்த நான் தான் உண்மையான நான். ஆனா நமக்கு அந்த அறிவு அந்த அறிவா தான் இருக்கு. இப்படி இந்த சாட்சியா இருக்கிற உண்மையான நானை அறிஞ்சு கொள்ள முடியாம இருக்கிறது தான் அந்த மாயை என்று சொல்றோம். மாயை என்பது இந்த இடத்துல நாங்க பார்த்தது அறியாமை என்று சொல்லி பார்த்தோம். யா மா சஹ மாயா, எது இல்லையோ அதுல பேர் மாயை. கண்டினியூ. அதால as a whole, as a summary பார்த்தோம்னு சொன்னா மாயை இருக்காண்டா இல்ல. ஆனா இந்த அறியாமை இருக்கிறபடியா மாயை இருக்கு. கையாட்டுங்க. இந்த எந்த குரூப் அது? மற்றது யாரும் கூட குரூப்ல கையை காட்டுங்க. வேற குரூப்ல குட் தேங்க்யூ. வெரி குட். 25 இருக்கு. ஒரு 25க்கும் மற்றதுக்கும் உயர்வு தாழ்வுண்டும் இல்லாதது போல கனவு, நனவு, ஆழ்ந்திருக்கும் 3 ஈக்குவல். இம்பார்ட்டன் இல்லை, ஈக்குவல். சரி, அதில் ஜோக் என்னண்டா, இது 3ம் இல்லை. எது இருக்கு? ஒரு ரூபா இருக்கு. நான் அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் 4.25 பார்க்கல. ஒரு ரூபான்னு தெரியுது. சரி இல்லையோ? நான் சொல்லி இது 4.25% இருக்கும். இருக்கு. ஆனால் பார்க்கல உண்மையில் ஒரு ரூபா இருக்குது. அதுதான் துரியான்னு சொல்கிறேன். கூட கேள்வி பதில். ஆனால் உண்மையிலேயே மாயையும் அறியாமையும் உண்டு. ரெண்டும் ஒரு அர்த்தம்தான். ஆனால் அறியாமைக்கும் மாயைக்கும் உண்டு. அறியாமையிலேருந்து நீ வெளியில் வந்துடலாம், மாயிலேருந்து வெளியில் வர முடியாது. அந்த வித்தியாசத்தை பாருங்க. மம மாயா துரத்தியா மாமேக்கம் அதில் வருது. அந்த பகவத்கீதை கடக்கிறது அறியது. ஆனால் ஒரே ஒரு வழி தான் இருக்குது. மாமே என்னில் நீ சரணாகதி அடைந்தால் மட்டும் நீ இதை கடக்க முடியும். ஆனால் நம்ம சரணாகதி பண்ண மாட்டோம். நாங்கள் மாயிலே இருப்போம். ஸோ உண்மையில் ஒரு ரூபா தான் இருக்குது. அதாவது பேர் துரியம். அது அந்த சாந்த இது கொண்டு தான் ஆண்டிக்கு பெருசா ஓடி விளக்கம். சரியோ? சில உள்ள அந்த பாசிட்டிவ் இதை மட்டும் சொல்லி போட்டு விட போகிறோம். சரி வா. ஆரியம் அக்ராய் அலக்ஷ்ணம் அச்சிந்தியம் அவ்யுபதேசியம் ஏகாத்ம பிரத்யசாரம் பிரபஞ்சோ உபசமம் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விஜ்ஞேயா. இது கனவு இல்லை. முதலாவது என்னது? கனவு நம்ம டிசிஷன், அதுக்கு சூக்ஷ்மத்தை அனுபவிக்க இல்லையோ? இது அது ஆத்மன் இல்லை.
விழிப்பு நிலையில் வெளி உலகத்தை தூல உலகத்தை நீ அனுபவிக்கிற. அதுவும் இந்த துரியம் இல்லை. கனவையும் நனவையும் அறிகிறது ஒன்று இருந்தால் அதுவும் அது இல்லை. ஆழ்ந்துறக்கமும் இல்லை, மயக்கமும் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற நேரம் என்ன அனஸ்தீசியாவா இல்லை கொடுப்பாங்க. சில உடனே மயங்கி விழுந்துட்டான்னு சொல்லுவாங்க. அது மயக்கம், அது ஆத்மன் இல்லை. அப்புறம் இது பஞ்ச புலன்கள், இதை முடியுங்க அறிய முடியாது. அது பெரிய சிம்பிளாக உண்மையில் இதை பார்த்தா பெரிய இதாக இருந்து அல்ல பார். இவரை கண்ணாலே என்னவோ பார்க்குறான். அதில் ஒரு உபனிஷத்து வருது, இந்த பஞ்ச புலன்களை பிரம்மாஜி படைச்சி வெளியில் போ கண்ணு உள்ளுக்கு பார்க்குறான். ஹேய் எங்கே பார்க்குது, என்ன தானே பார்க்குறான், எங்கே பார்க்குற வெளியில். அது மாதிரி அந்த கள்ளப்புலனைந்தும் தண்ட காரியங்கள் வெளியில் அம்மா உள்ளுக்கு பார்க்காது. கஷ்யத்தீரஹா பிரத்யாத்மன் ஆஷத் சில ஹீரோஸ். ஹலோ இந்த உள்ளுக்கு நான் சொல்கிற ஆளாரு என்று உள்ளுக்கு பார்க்க தொடங்கிய அடி இருக்குது. வெறும் சொல்கிறேன். ஆகவே என்னது இந்த பஞ்சபுலன்களும் துரியத்தை ஆத்மனை அறிய முடியாது. அடுத்து இந்த உலகத்தில் நீ செய்கிற திருவிளையாடலாம் இல்லை, உலகத்தில் நீ செய்கிற அவ்வளவு இதுக்குள்ளேயும் அறிய முடியாது. ஏன் அது விளங்க எனக்கு அதில் அதிருஷ்டம் அவிவகாரியம் விவகாரம் இதுதானே. சாமி நீங்கள் எல்லாம் சொல்லுதான். அது பெரியாளான வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன். அது என்ன அன்னமய கோஷத்தை அன்னமய கோஷம் பார்த்துட்டு வேண்டியவா சொல்லுவாள். அது என்ன சொல்கிற விவகாரம். நிறைய ஆக்கள் நடிக்கிறான் அந்த உலகத்தில். உண்மையான மகான்கள் எல்லாம் இந்த ட்ராமாவை நடித்து பார்த்து கொண்டு இருப்பாங்க, அதில் கலந்து கொள்ள மாட்டாங்க. அப்படி அதுக்கும் இல்லை, நீ நடிக்க இல்லையே, உண்மையான சாப்பிட்டு போயிட்டு வாங்க. அப்பா அவிவகாரியம் அலட்சணம். அதுக்கு ஒரு லட்சணம் லட்சணம் இல்லை. அப்படி இல்லை, அதை நீ குறிப்பிட்டு ஒரு நல்லது கெட்டது குணம் ஒன்றும் இருக்குல்ல. அலட்சணம் அச்சிந்தேயம். இந்த துரியத்தை நீ எண்ண முடியாது. ஏன் உண்ண முடியாட்டின்னு? ஹேய், நீ எண்ணத்தை எண்ணுறதே அதில் சாநித்தியத்தாலான் உன்ற தோளில் நீ ஏறுற மாதிரி. அதனால டோச்சை குழந்தையா இப்போ டோச் அடியுங்கோ. இந்த டோச்சை பார்க்கணும். எப்படி பார்க்குறது? நீ உருட்டு ரோச்சை இதை பார்க்க எப்படிமா இல்லை, சாதாரண விஷயம். அது மாதிரி எதை கொண்டு நீ இதெல்லாம் செய்கிறியோ அதை நீ இந்த புலன்களோ மனமோ பார்க்க அது முடிஞ்சது. அடுத்தது மனதாலையும் முடியாது. ஏன்? மனது இயங்குற அது ஒரே தான். அன்இன்ஃபரபுளண்டா எங்கே போய் இருக்கோ அங்கே நெருப்பு இருக்கிறது. அது அப்படியும் இல்லை. எங்கே என்ன ஆத்மநேயம் துரியத்துக்கு எந்த இடத்துக்கு போகிற உதாரணத்துக்கு அதுவும் எண்ண முடியாது, விளங்கப்படுத்த முடியாது. விளங்குறது புத்தியாலையும் மனத்தாலையும். அதுவும் அடுத்தது பார்ப்போம். எசென்ஷியலி ஆஃப் த நேச்சர் ஆஃப் செல்ஃப் அலோன். இந்த இடத்துல நமக்கு முடியும். ஏகாத்ம பிரத்ய சாரம். நீ சொல்கிற நான் இந்த அகங்காரத்தை சொல்லலை, அந்த நான் அதில் சாரமுண்டா அடிப்படை இது இந்த துரியம். ஏகாத்ம பிரத்ய சாரம். பிரபஞ்சோபசமம். கனவு நனவு இதெல்லாம் இல்லாத இடம் பிரபஞ்சம் தானே. கனவு பிரபஞ்சம் முடியுங்க செல்லே. கனவு பிரபஞ்சம் விழிப்பஞ்ச பிரபஞ்சம் சரியானே. அது இல்லை, அது ஆழ்ந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை. சாந்தம் சொல்லுங்க. நான் குருநாதர் சொல்லியிருந்தேன், த பீஸ் அண்ட் ஜாய் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் அ சன்னியாசின் ஒன்லி எ சன்னியாசின் கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவரோட ஒரு கோபம் வந்துட்டு
என்னண்டு நீ என்ன விதி என்ன நாங்களும் சன்னியாஜந்தா சுவாமி உள்ளுக்கு கலர் அடிச்சிருக்கோம் வெளியில் நீங்கள் அடிச்சிருக்கீங்க அவ்வளோதான் வித்தியாசம் சொன்ன அதை சிரிச்சு போடுவோம் போனது பிறகு டே மக்கு இல்லை பீஸ் ஜாய் அண்ட் ஃப்ரீடம் உண்டு அமைதி உண்டு ஆனந்தம் உண்டு சுதந்திரத்தை அதை அனுபவித்து கொண்டிருக்க பாம்பின் காலை பாம்பறியும் பாம்பு கால் இருக்காண்ட இருக்கப்படியே போகுது அது பாம்புக்கு தெரியும் இந்த கால் அது மாதிரி சிவம் சொல்லுங்க சாந்தம் சிவம் அவ்வளோ புனிதமானது அவ்வளோ அஸ்பீஷியஸானது அவ்வளோ மங்களகரமானது ஆனந்தம் இன்னொரு அர்த்தம் சிவம் பண்ணக்குள்ள ஆனந்தம் உண்டு அர்த்தம் இது துரியதை பற்றி இல்லை நான் ஏன் இதை கொண்டு வந்து போயிட்டேன் மாயை சதுர்த்தம்மன் ச ஆத்மா அதுதான் ஆத்மன் அதுதான் துரியம் ச விஜ்ஞான் அடுத்தது தான் பாரு திஸ் இஸ் ஆத்மன் அண்ட் திஸ் டு பி ரியலைஸ்ட் நான் உழவும் சொல்லி போடு அவர் சொல்கிறார் நீ எல்லாம் படித்தாயப்பா இது பூண்ட சொந்தம் இல்லை இது ஒரு தகவல் என்ன தகவல் நான் சொன்ன மாதிரி கனடாவை பற்றி தகவல் புத்தகம் எல்லாம் இருக்குது அது நீ போய் பார்த்தியா நான் போக முதல் ஒரு இடத்தையும் படிக்கிறேன் அந்த இதில் நிறைய புக்கில் யூடியூப்லாம் இருக்கும் ஆனால் அங்கே போய் இறங்கின பிறகு இதை நான் அது என்ன தகவல் இருந்தது முதல் அப்போ உங்கள்கிட்ட இப்போ இருக்கிறது மேய வேர்ட்ஸ் வார்த்தைகள் முடிங்க முருகன் சொல்லுங்க இன்றைக்கி ஒரு குட் நியூஸை சொல்ல போகிறோம் கைதட்டுங்க அப்போ எல்லாரும் எனக்கு இரவெல்லாம் இவங்க 4 பேரையும் ஞாபகம் வந்து சசி கௌசல்யா பானு மது அன்றைக்கி நான் ஒரு சத்தம் இருந்தேன் இவங்கள்ட்ட என்ன நடக்குண்டா சுவாமி நீங்கள் போயிடுவீங்க இது தன்மையமா அப்போ ஒரு ஐடியா வந்தது அதெல்லாம் மகேஸ்வரன் சொன்னேன் என்ன மகேஸ்வரன் என்னண்டா முதல் 7 நாள் இப்படி அந்த 7 நாள் 8ஆவது நாள் இந்த இதை தன்மயமாக்கி ப்ராக்டிக்கலாக அறியிற உங்கள் மட்டும் அவங்கள நாங்கள் 365 நாளைக்கு முதல் சொல்கிறேன் இப்போ இருந்தே நான் தெரிவு செய்து இந்த பொய்மையாளர்கள்லாம் எடுக்க மாட்டேன் அப்படி நான் வேவி வாரணம்மா என்ற பேரையும் எழுதி கொள்ளுங்க அப்போ இப்போ கேட்ட சொல்லுவாங்க அவங்க கூட ஐயா இவங்க நீங்கள் முழுதும் இப்படி லஞ்ச வேண்டியதில்லை 10 பேருண்டா 10 பேர் தங்குறதுக்கு இடம் இல்லை சுவாமியாருக்கு அவர் அரிசிடும் அப்போ நெதுமாயிடும் அவ்வளோதான் மற்றது உங்களோட ப்ரோக்ராம் பாரவங்களெல்லாம் உங்களுக்கு ஒரு சம்மந்தமும் இல்லை என்னவங்க மௌனமாக இருப்பாங்கோ விரதமாக இருப்பாங்கோ என்னோடய கேள்வி தியானம் பண்ணி கொண்டிருப்பாங்க அப்போ அப்படின்னு சொன்னேன் அவர் ஒத்துக்கொண்டார் அது உங்களுக்கு சொல்கிறேன் நான் குட் நியூஸ் தானே மகேஸ்வரன் கஷ்டப்பட்டு சொல்கிறீங்க ஆகவே 365 நாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது தலகுத்த நின்று உங்களை அதுக்கு தயார் செய்யும்படி நான் பணிவில்லாமல் கேட்டுக்கொள்கிறேன் நினைவுனே இல்லையா அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் 5 நிமிஷம் ப்ரோ வாட் இஸ் ஒப்பீனியனை போடு இந்த பெரிய மகான்கள்ற ஒரு நடந்தது நான் கட்டாயம் சொல்லணும் நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த குரு பக்தி அங்கே வரதான் தத்பரம் போயிட்டான் பாவம் அவன் ஒரு பாட்டு போட்டான் அழுது ஒரு அம்மா பாடுறான் நீ தெய்வமா நீ மனிதனா அது தன்னை குருநாத பற்றி நல்லா இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருப்பாங்க இது அலகாபாத் சங்கமம் நீங்களாம் போகணும் சங்கமம் திரிவேணி சங்கம் வண்டி சொல்கிறது அது பேரெல்லாம் மாற்றி வைப்பேன் அது பேரே அலகாபாத் இல்லை அதில் பேர் திரிவேணி சங்கம் அங்கே நாங்கள் ஒரு ரிட்ரீட் ஒன்று வச்சேன் தான் ரிட்ரீட்னா அது கேம்ப்பு ரிட்ரீட் இல்லை ஏன்னா கங்கோத்திரி துறவியல் இடம் அதை டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றுறதுக்கு கவர்மெண்ட் தீர்மானிச்சிட்டாங்க டூரிஸ்ட் போட்டால் நீங்கள் தண்ணி அடிப்பாங்க இதெல்லாம் அங்கேருந்து துறவியெல்லாம் சேர்ந்து அதுக்கு எதிராக நாங்கள் வச்ச கேம்ப் அது சரி அப்போ குருநாதர் வந்து ஒரு வாரம் தங்கியிருந்தார் அப்போ சத்சங்கம் அது மணல் இது மாதிரி மையா என்ன சொல்கிறது இவ்வளவு சாஃப்ட்டு அப்போ சுவாமி இருக்கிறார் மணிக்குண்டு வேணுமே இப்போ நான் குலாக்கொண்டு கேட்ட மாதிரி ஓடிட்டு வந்து அதை நான் வச்சோன்னு இவ்வளோ விழுந்துட்டு அவ்வளோ சாஃப்ட்டு அது சரியான நான் ட்ரை பண்ணேன் எடுத்தான் மைக்கு எங்கள் மைக்கு கூட எங்கள் மைக்
ஐ வில் நாட் forgive you. What are you doing? 5 நிமிஷம் திட்டு அதில் 2-3 பேர் உங்கள் மாதிரி ஆக்கள் அழுறாங்க. அப்போ நான் எழும்பி நாங்கள் 2 பேரும் போய்கொண்டிருக்கோம். ஒரு அம்மா ஓடி வந்து இப்படி பப்ளிக்கில் அவர் நான் சன்னியாசி துறையில் அப்படி அவமானப்படுத்தலாமா அந்த அழுதெல்லாம் ஒரு கும்பலை. நான் சிரிச்சு ஓடுது நீங்கள் போங்க நான் அப்படின்னு சொல்கிறேன். நான் 2 நடந்துட்டு போகிறேன். நான் சொல்கிறேன் நின்று பார்த்து கொண்டு என்ன நடந்தேன்னு இல்லை. ஐயா சோத் ரோடு இதுண்டு அது இது ஹுனானி மெடிசன் ஒன்று இருக்கு என்னட்ட என்ன பண்ணி அது வேலை செய்ய நினைக்கிறேன். ரொம்ப கம்பத்து நான் போய் கொண்டிருக்கோம். இந்த மனுஷிக்கு இல்லை 5 மணி நேரம் திடி போடும். காதலர் போய் கொண்டிருக்கிறார். நான் பண்ண சொன்னேன், டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நோ, எனக்கு ஒன்றும் முழக்கல. இது என்ன இது? அவர் சொன்னார், லவலேசம் ஏதாவது அகங்காரம் இருக்கிறான்றத இல்லை என்ன குருநாதர் டச் பண்ணிப்பா. அடுத்தது உங்களுக்கு இதெல்லாம் அவ்வளவு திட்டு உங்களுக்கு, எனக்கு இல்லை, நானே இல்லையே, நீ யார் விளங்கம்மா பாருங்களேன். அதான் இந்த மகான்கள் எல்லாம் இல்லை இந்த அகங்காரம் இல்லை பார்க்க இருக்கிறதா இல்லை. நான் சொன்னேன் அடித்தான், ஒரு உலைக்கு வந்தான், கொலை பண்ண வந்தான், இல்லை மொட்டை கடிதம் வழினான், பட்டுத்துற பாடு. கடைசியான குரு நான் என்ன கூப்பிட்டேன், கம்மியாக they hate you, they are jealous of you. I cut your name off, but you keep on doing what you have been doing. என் பேரை வெட்டி விட்டேன். அந்த லிஸ்ட்ரிக்கில் ட்ரஸ்டி ஆஃபீஷியல் எடிட்டர். அடுத்த நாள் இருந்து என்ன விட்டான் சிவனையண்டு ஒருவரும் உண்டையும் காணலை. அதுதான் நீங்கள் சரணாகதி இந்த ஆத்மஞானத்துக்காக அந்த மகான்களில் சரணாகதி பண்ணால் அவங்க எந்த இடத்துல என்ன உங்களை பாதுகாத்து கொண்டு விட்டுருவாங்க. ஆகவே இந்த விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை உண்மையில் மாயா இல்லை. இப்போ நீங்கள் இருக்க நிலையில் நிச்சயமாக மாயா. ஆனால் நான் சொன்ன ₹1 துரியம் என்று பார்த்தா அந்த மாயை இல்லை. அறியாமையில் பார்த்தா நிச்சயமாக மாயையே தான். இப்போ சொன்ன மாதிரி விழிப்பு நிலை யதார்த்தத்துக்கு வாங்கோ, கனவு ஆண்டரகம். ஆனால் இதுக்கு 100% எதிர்மானது சத்தியம். ஒரு உபனிஷதமே என்ன மாண்டூக்கிய உபனிஷதம், இது 3 பேர் தங்க தைக்குது. இது விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, அதுக்கு ஒரு துரியமும் இருக்குது. ஒரு வேதமே ஒரு இது 108 120 உபனிஷம் இருக்குது. அதில் முதலாவது ஈஷாவாசியம் ஒன்று இருக்குது. ஆனால் கேளுங்க, ஹனுமான்ஜி ராமர் தெரிஞ்சது யாருண்டு அவருக்கு ஒரு தரம் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு, பெருமானே நான் ஆத்ம ஞானம் அடைகிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். மாண்டூக்கியமேவா அலம் மூக்ஷூணாம் விமுக்தே, அது சமஸ்கிருதம் இது. ராமர் சொன்னார், ஹனுமான்ஜி உனக்கு ஆத்ம ஞானம் வேண்டுமெண்டா இந்த மாண்டூக்கிய உபனிஷதம் போதும் அப்படின்னு சொன்னார். அவ்வளவு தூரம் அந்த வேத மொழியான நாராயணரே ராமரா வந்து இல்லை சொன்னாண்டா. என்னது அதில் என்ன இருக்குது? 3 தான் இருக்குது. ஊமா, விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை. அவ்வளவு தூரம் ஆழமான விஷயம். ஆனால் இந்த தமிழாக்களுக்கு என்ன அப்போ மாய் சொல்லி கூட ஆளுங்க எனக்கு அது விளங்குறல. மூத்தோர் சொன்ன வார்த்தை அமிர்தம். ஒரு விஷயம் தெரிஞ்சவர், அதை அனுபவிக்கிறவர், நடந்து கொண்டிருக்கவர் சொல்லியும் நான் இந்த தமிழாக்கள் மட்டும்தான் பார்த்துருக்கேன். வேணுமெண்டு நான் சொல்கிறேன் என்னமானே இப்போ ஒரு நான் அது கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. எங்கள் ஆள்